அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. நமக்கு ஏதாவது தேவைன்னா கடவுள்கிட்ட கேட்குறோம், கடவுள் நமக்கு தர்றார். அதே போல் தான் நம்மள்கிட்ட யாராவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் நம்மள்கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு கொடுக்கணும். முடிஞ்ச அளவு இல்லைன்னு சொல்லாமல் உதவி செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நம்ம எல்லாரும் கடவுளாக நம்மளை பார்ப்பாங்க. இதை தான் திருவள்ளுவர் சொல்கின்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று. நம்மால் முடிந்த உதவியை 4 பேருக்கு செய்து வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. அப்போது தான் மனிதனாகிய நாம் தெய்வமாக மாறுறோம். நீ தெய்வமாக மாறணும், 4 பேர் உன்னை மதிக்கணும், உன் வாழ்க்கையில் நல்லது திரும்பி நடக்கணும்னா நீ எப்பொழுதும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு உதவியை செய்து கொண்டே இரு. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்தால் போதும். சொர்க்கம் உன் அருகில் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாம் எனக்கே வேணும், நானே வச்சுக்கணும், நானே வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மால் முடிந்த போது உடனுக்குடனே நம்மால் முடிந்த தர்மத்தை செய்யணும். தர்மம் தலை காக்கும், தர்மம் தலைமுறையையும் காக்கும். தர்மம்தான் உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்கும். தர்மம் செய்தவன் தான் இந்த பூமியில் பல்லாண்டு காலம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். அவன்தான் தெய்வமாக மாறுகின்றான். எனவே தர்மம் செய்வோம், தர்மம் செய்யுங்கள், நீங்களும் தெய்வமாக பார்க்கப்படுவீர்கள்.